பிரம்மரம் வியூ பாயிண்ட்டுங்க. ஓரி ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா காந்தலூர் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து 134 கிலோமீட்டர் வருது. இதை ஒரு ஒன் டே ட்ரிப்பா நாங்க கவர் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் காந்தலூர் போற வழியில பாத்தீங்கன்னா சின்ன கல்லாறு அப்படிங்கிற பிளேஸ் வருங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு தூவான வாட்டர் ஃபால்ஸ், ஒண்டர்ஃபுல்லான சீனிக்கான வாட்டர் ஃபால்ஸுங்க. இது ட்ரெக்கிங்கோட கவர் பண்ணிருக்கோம். ஜெய் கடைசி किलोमीटर भैया 2 किलोमीटर इन्हों कितना किलोमीटर भैया 2 किलोमीटर இத பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோவா vlog-ஆ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மேல கார்டுல லிங்க் தரேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இங்க நாங்க 9 o'clock என்ட்ரி ஆகி 12:30க்கு முடிச்சோங்க. இங்க இருந்து மறையூர் தான் போனோம். மறையூர் பாத்தீங்கன்னா 4 கிலோமீட்டருங்க. இங்க இருந்து மறையூர்ல நாங்க விசிட் பண்ண ஃபர்ஸ்ட் பிளேஸ் பாத்தீங்கன்னா இரைச்சல்பாறை வாட்டர் ஃபால்ஸ். இங்க பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பீப்புள் இங்க அதிகமா வருவாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸோட ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா மலை சாரல் மாதிரி தாங்க அந்த தண்ணி ஃப்ளோவே இருக்கும். நிறைய சீனியர் ஸ்குவாட் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கதான் வந்து குளிச்சு வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. இரைச்சல்பாறை வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி தாங்க இருக்குது. இது ரோட்டு மேலேயே இருக்குங்க. வண்டியெல்லாம் வந்துட்டு போகும். ஒரு மாதிரி டைட்டான டிராஃபிக்காக இருக்கும். ஹாலிடேயில் வந்தீங்கன்னா நல்லா டிராஃபிக்காக இருக்கும். வர வழியிலலாம் பார்த்தீங்கன்னா கார் ஜீப்பெல்லாம் வந்தீங்கன்னா நின்று தான் வரணும். இது பார்த்திங்கன்னா ஒரு சவர் டைப்பில் தண்ணி மலை துளியாகிட்ட விழுந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஃபால்ஸு ஃப்ளோ இருக்காது, பெருசான ஒரு வாட்டர் ஃப்ளோ இருக்காது, சவர் மாதிரி தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்கும். அடுத்ததான் நாங்க போனது பாத்தீங்கன்னா காந்தலூர் பாத்தீங்கன்னா இங்க இருந்து 14 கிலோமீட்டர்ஸ் வருதுங்க. அப்புறம் லஞ்ச் சாப்பிட போயிட்டேங்க. கேரளா ரைஸோட சிக்கன் கிரேவி ஃபிஷ் கறியோட லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சோம். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. காந்தலூர் மெயின் டவுனுக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம விசிட் பண்ண டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் வந்துருங்க. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் போன பிளேஸ் பாத்தீங்கன்னா ஆப்பிள் கார்டனுங்க. ஹலோ நண்பர்களே, இப்போ வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கார்டன். இதுக்கு என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க பர் ஹெட்டுக்கு. ஆப்பிள் பார்த்தீங்கன்னா க்ளோஸாக அந்த மரத்தில் காய்ச்சிருக்கிறதுலாம் நாங்கள் பக்கத்தில் போய் பார்த்துக்கலாம். இங்கே ஆப்பிள் ட்ரீயை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட நிறைய பேர் வர்றாங்க. இங்கே மரத்தில் ஆப்பிள் பழம் பார்த்தீங்கன்னா கொத்தோ தொங்கலாட்டியும் ஒன்றோ ரெண்டோன்னு அங்கே இங்கேயும் தொங்கிட்டு இருந்துச்சுங்க. ஆப்பிள் கார்டனுங்க சுற்றிலையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆப்பிள் மரங்களாக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இதாக தான் இருக்குது. பெருசாக முத்துனதாக பார்த்தீங்கன்னா எல்லாம் இது இல்லை, எல்லாம் அறுவடை பண்ணிடுறாங்களாட்டுருக்கு, அப்பப்போ பிரிச்சுறாங்களாட்டுருக்கு. ஆப்பிள் மரத்தை லைவாக ஆப்பிளோட பார்க்குறேன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட தான் இங்கே நிறைய பேர் வர்றாங்க, வந்து நேரமாக பார்க்கலாம். ஓரி ரொம்ப நல்லா இருக்குங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு, கூவுடா. ஆனால் நீங்கள் சாப்பிட்றதுக்கு நீங்கள் பே பண்ணணும். அதை வந்து இண்டிவிஜுவலாக அங்கே என்ட்ரன்ஸ்லேயே சொல்லிவிட்டு பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் ஆள் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்பிள்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் லைட்டாக புளிப்பு மாதிரி இருக்குது. ஆனால் சேம் நம்ம கடையில் வாங்குகிற டேஸ்ட்டே தான் கிடைக்குது. ஸ்ட்ராபெரி ஃபார்முங்க. இப்போ சீசன் இப்போ முடிஞ்சிருக்கு நம்ம வந்த டைமில். நல்லாயிருக்கு. அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கார்டன் இருக்குங்க. ஸ்ட்ராபெரி பாத்தீங்கன்னா இப்ப அன்சீசனுங்க. ஸோ அங்க எங்களுக்கு டிக்கெட் சார்ஜ் எல்லாம் பண்ணல, நேரம் உள்ள போய் நீங்க வீடியோஸோ ஏதோ என்ன எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. உள்ள போனாங்க. அந்த அளவுக்கு ஃப்ரூட்ஸ் அதிகமா இல்லாட்டியுமே ஒவ்வொரு செடிக்கும் 1-2 பழம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. எடுத்து சாப்பிட்டுட்டு போனோம். இதெல்லாம் எதுவுமே கேட்கலைங்க. ஆசை தீர ஸ்ட்ராபெரியை பறிச்சு சாப்பிட்டுட்டு அடுத்த பிளேஸுக்கு கிளம்பிட்டாங்க. அடுத்த பிளேஸ் பாத்தீங்கன்னா பிரம்மரம் வியூ பாயிண்ட். இதே ரூட்ல தாங்க. இங்கிருந்து பாத்தீங்கன்னா சரியா ஒரு 2 கிலோமீட்டர் வருங்க. பிரம்மரம் வியூ பாயிண்ட்டுங்க. இங்கே வந்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரீ ஹவுஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் போல் இருக்குது. ட்ரீ ஹவுஸ் சுற்றிலையும் ட்ரீ ஹவுஸ் ஒரு 2-3 இடத்துல வச்சுருக்காங்க. வாட்ச் டவராட்ட வியூ பார்க்குறதுக்கு. நான் ஏறி வந்துட்டேன். யாராவது ஒருத்தர் வாட்ச் டவர்ஸில் வச்சுருக்காங்க. ஒரு 2 வாட்ச் டவர்ஸ் வச்சுருக்காங்க. இது நல்லா பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கிறதுலே ஹைட்டு. அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஹைட்டு. அந்த பக்கம் போய் வியூ பார்க்குறாங்க அந்த பிளேஸில். அதையும் நம்ம போக வேணும் கொஞ்ச நேரத்தில். கொஞ்ச நேரம் நின்றுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கண்டிப்பாக அங்கேயும் போவோம்.
இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் போல் இருக்குங்க, வேலி வியூ இருக்குது. அதுக்கு தான் நடந்து போயிட்டுருக்கோம். இது ஒரு 100 மீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்குது. காந்தலூர் பிரம்மரம் வியூ பாயிண்ட் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. கொஞ்சம் மிஸ்ட் இறங்கி இந்த க்ளவுட் வியூவோட பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நாங்க போன ஆப்பிள் கார்டன், ஸ்ட்ராபெரி கார்டன், பிரம்மரம் வியூ பாயிண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜீப் ரைட்ல மோஸ்ட்லி கவர் பண்ற பிளேசஸ்ங்க. அதிகமான ஜீப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க தான் அந்த பிளேசஸ்க்கு தாங்க விசிட் பண்றாங்க. போற வழியில அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா கல்யாண ஃபங்க்ஷன் ஆட்டு இருக்குங்க. மேலதாளத்தோட போயிட்டு இருந்தாங்க. என்னடா லுக்கு போடா காதை கடிச்சிடாம சொல்றேன். காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. 2 வழி இருக்குது. ஒன்று வந்து கொஞ்சம் மேலே போய் போனோம், ரெசார்ட் ஓட்டின மாதிரி போனோம்னா அது ஃபால்ஸ் கிட்டேயே போகும். இன்னொரு வழியில் வந்துவிட்டோம், நாங்கள் தெரியாமல் இன்னொரு வழியில் வந்துட்டோம். அந்த வழி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 10 நிமிஷம் நடந்து போகிற வழியாக இருந்தால் சூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ரொம்ப தூரமாண்ணா? தம்பி மனசுக்கு ஆத்திரமா ஏதாவது சொல்லுப்பா. நீ கிளம்பு மாப்ள, நான் தனியாவே போராடிக்கிறேன். வயசு பசங்க கேங்கா பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தெரியாம வந்திருப்பாங்க போல. நான் கவர் பண்ணாம எடுத்துப்பேங்கண்ணா. சரி, ஓகே, சரி சரி சரி. இந்த வழியில் இல்லைங்க, இந்த வழியில் ஃபால்ஸுக்கு போகணும். ஏன்னா ஒரு குரூப் மாற்றி போயிட்டு வந்துட்டேன்னு நினச்சி அதுக்குள்ளே ஆடிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஃபைனலா ஃபால்ஸ் வந்து ரீச் ஆயிருவீங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க குளிச்சுக்கலாம். ஆனா ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ப்ராப்பரான இடம் இருக்காது, அதை நீங்க தான் பாத்துக்கணும். உள்ள இறங்கி குளிக்கலாம். உள்ள பாத்தீங்கன்னா முட்டி வரைக்கும் தான் இருக்குங்க ஆழம். தண்ணி ரொம்ப கடுக்குன்னு நல்லா சில்லுன்னு வருங்க. ஒரு நாள் ஃபுல்லா டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் சுத்தி முடிச்சுட்டு இங்க வந்து ஃப்ரெஷ் அப் ஆக அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க. அந்த டயர்டு அழுப்பு எல்லாமே போயிருச்சுங்க. காய்ஸ், இங்க பாத்தீங்களா என்ன அருமையான ஒரு வியூ பாயிண்ட்னு, பார்க்கறதுக்கு வேற லெவல்ல இருக்குங்க. போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் ஆனைமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள நீங்க ஈவினிங் டைம் போறப்ப லக் இருந்தா அனிமல்ஸ் பார்க்கலாங்க. நாங்க காட்டு எருமையும் யானையை கடந்து போறதையும் பார்த்தங்க. அவ்வளவுதாங்க, இந்த ட்ரிப் முடிஞ்சதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ மக்களே.